பீஷ்மருடைய ஆலோசனை கேட்ட சத்தியவதி முன்பொரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வை பற்றி கூற தொடங்குறாங்க. முன்னொரு நாள் சத்தியவதி பருவ வயதை அடைந்திருந்த போது யமுனை நதியில் ஓடம் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பராசர முனிவர் சத்தியவதியின் அழகை பார்த்து அவளிடம் இல்லறம் நடத்த விரும்புவதாக சொல்கிறாங்க. முனிவரின் சாபத்துக்கு பயந்து சத்தியவதியும் தான் கன்னித்தன்மையை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு 3 வரங்களை பெற்று அதுக்கு சம்மதிக்கிறாங்க. பிறகு பராசர முனிவர் யமுனை நதிக்கரையில் மூடுபனி உண்டாக்குறாரு. இருவரும் இல்லறம் நடத்தி அன்றே சத்தியவதி வேதவியாசரை ஈன்றெடுக்கிறாங்க. இந்த நிகழ்வை சத்தியவதி பீஷ்மர் கிட்ட சொல்கிறாங்க. வேதவியாசர் உனக்கும் சகோதரன், நீ சம்மதிச்சா வியாசர் அம்பிகை மற்றும் அம்பாலிகைக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஆலோசனைக்கு பீஷ்மரும் சம்மதிக்கிறாரு. அதன் பின் சத்தியவதி தன் மகன் வியாசரை தன் மனசில் நினைக்க வியாசர் சத்தியவதி முன்னாடி தோன்றாரு.